ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் தரப்பு கூறிய நிலையில் இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. அணு ஆயுதங்களை ஈரான் தயாரிப்பதாக அந்நாட்டின் மீது இஸ்ரேல் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தது. ஈரானின் அணுசக்தி உற்பத்தியை கட்டுப்படுத்த அதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள அமெரிக்க அரசும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவியது. இதனையடுத்து ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் வான்வெடி தாக்குதலை நடத்தியது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானில் பொதுமக்கள் உள்ளிட்ட 78 பேர் உயிரிழந்த நிலையில் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதற்கிடையில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானிய தலைவர் கூறியிருந்தார். இஸ்ரேலுக்கு பதிலடி தர தயாராக ஈரானிய ராணுவ படை உள்ளது. மோதலை இஸ்ரேல் தொடங்கியுள்ளது. இதற்கான விளைவுகளை அவர்கள் நிச்சயம் சந்திப்பார்கள் எனவும் கூறியிருந்தார். இதனையடுத்து இஸ்ரேலின் முக்கிய நகரங்களான ஜெருசலேம், டெல் அவீவ் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியது. ஈரானில் இருந்து வந்த ஏவுகணைகளில் சிலவற்றை வழிமறித்து அழித்ததாக இஸ்ரேல் தரப்பு கூறி வருகிறது. இஸ்ரேல் மற்றும் ஈரானின் இந்த தாக்குதல் நிகழ்வுகளால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது.